அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுராந்தகம் அருகே வெள்ளத்தில் சிக்கிய பேருந்திலிருந்து பயணிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பேருந்திலிருந்து 50 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர் கனமழையால் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற பேருந்திலிருந்து 50 பயணிகள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். சுதாகர், வணக்கம். இந்த பேருந்து எங்கிருந்து எங்கு சென்று கொண்டிருந்தது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மதுராந்தகம் அருகே 50 பயணிகளுடன் கிளியாற்றில் தனியார் பேருந்தானது சிக்கிக் கொண்டிருக்கிற காட்சிகளை தான் நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மதுராந்தகம் அருகே மதுராந்தகம் ஏரியிலிருந்து சுமார் 800 கன அடி தண்ணீரானது தற்போது வந்து கொண்டிருக்கும் நிலையில் பவுஞ்சூரிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தானது 50 பயணிகளுடன் செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது பேருந்தானது அந்த கிளியாற்று வழியாக வரக்கூடிய அதிக தண்ணீரில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 50 பயணிகளுடன் இந்த பேருந்தானது பவுஞ்சூரிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி கிளம்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுராந்தகம் ஏரியானது அதிக கன அளவை எட்டியுள்ளதால் அந்த தண்ணீரானது அதிக போர்ஸுடன் வந்து கொண்டிருக்கும் பொழுது பேருந்தானது கிளியாற்றை கடந்து அந்த புறமாக செல்லும் பொழுது பேருந்தானது நடு வழியில் சிக்கிக் கொண்டிருக்கிற காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதில் இருந்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த கிராமத்து வாசிகள் உடனடியாக அவர்களை மீட்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய மீட்டு பத்திரமாக அவர்களை கரைக்கு அனுப்பக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது பேருந்து மட்டும் தற்போது கிளியாற்றின் நடுவே தண்ணீரில் பாதி தண்ணீரில் நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.